ஆக்சுவலி எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்கள வந்து வாரிசுன்னே வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து நான் அவங்களுடைய வாரிசு, இவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்றப்போ, எம்ஜிஆர் அவர்களே சொல்லி, அத வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணாத ஒரு நபரா தான் நான் வந்து பார்க்குறேன். புரட்சி தலைவர் உடம்புக்கு சரியில்லாம படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகல, புரூக்லின் ஆ, போகலன்னா, ஆ. நான் பாலிடிக்ஸ்க்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். வந்திருக்க மாட்டீங்க. ம். அவரு இங்கிருந்து அங்க போய் படுத்து கிடக்குறாரு. அந்த நேரத்துல அவர் பேரும் வந்து இங்க அவரு எலெக்ஷன் நிக்கிறாருன்னு சொல்லி எலெக்ஷனும் வந்துருச்சு. ம். இது நம்ம போய் ஒரு வார்த்தை அவருக்காக பேசலன்னா தப்பாயிருவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல, ஆ. இத கூட நான் கேட்டுட்டு தான் பண்ணணும். ஆ. கேட்காம பண்ணக்கூடாதுன்ட்டு நான் சொந்த செலவுல என் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு 5 பேருமா சேர்ந்து அமெரிக்கா போனோம். ஓ! கட்சி கிட்சி யாரும் எதுவும் கிடையாது. ஓ! சொந்த செலவுல நான் அமெரிக்கா கூப்பிட்டு ஆ. போய் அடுத்த நாளே பார்த்துட்டு, "இல்ல நீங்க இப்படி பேச முடியாம இருக்கீங்க. நான் வேணும்னா நான் போய் பேசுறேன். ஆ. உங்களுக்காக நீங்க வரும்போது மறுபடியும் சிஎம்மா வரணும்னு எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு." அப்படின்னு சொல்லி, ம். ஆனா நீங்க பர்மிஷன் குடுத்தா தான் நான் போய் மேடை பேசுவேன். இல்லன்னா பொலிட்டிக்கலா நானு ஓகே. போற ஐடியால இல்ல. நான் சினிமாங்கிறது தான் எனக்கு மெயின் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் அப்ப கூட என்ன சினிமால இடத்த விட்டுறக்கூடாது நீ அப்படிங்கிறது தான் குறியா இருந்தார் ஒழிய, ஆ. என்ன அரசியலுக்குள்ள அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவர் யோசனையாவே இருந்தது. ஆனா ஜானகி அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஓகே. அவங்க கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா ஓகே.